ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அருமையான டேஸ்ட்டில் ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம காஷ்மீரி மிளகாவை ஊற வச்சுக்கலாம். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் 8லேருந்து 10 காஷ்மீரி மிளகாய் நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த காஷ்மீரி சில்லி தான். அதனால் நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட சில்லி இல்லைனாக்கா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூளை நீங்கள் தண்ணியில் கெட்டியாக கரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்தோன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்திருக்கோம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கேஜி அளவுக்கு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கேஜி மட்டனும் அதுக்கப்புறம் 1/2 கேஜி அரிசி எடுத்திருக்கேன் நான். நம்ம இன்றைக்கி 1 கேஜி அளவில் தான் நம்ம இன்றைக்கி ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் மட்டனை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதாவது உப்பு மஞ்சள் பொடி போட்டு இஞ்சி பூண்டு போட்டெல்லாம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதோட தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். அதாவது 50 ml எண்ணெய் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் நான். இது நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெயும் அதுக்கப்புறம் நெய்யும் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்க போகிறேன் நான். சேர்த்துட்டு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும் பிரியாணின்னா. அதுவும் மட்டன் பிரியாணின்னா இன்னும் ரொம்ப நல்லா சாப்பிடலாம் நம்ம. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இது நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பொருளுங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோவோ நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாயை அரைச்சிட்டு சேர்த்துருக்குறோம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். அது பாதியாக நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு நான் பாதி தக்காளி தான் நான் சேர்க்க போகிறேன். சிலர் தக்காளி கூட சேர்க்குறதில்ல, அப்படியே செய்வாங்க. நான் பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். அதாவது பெரிய தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 150 கிராம் தயிர் நான் சேர்த்துருக்குறேன். அது சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த மசாலாவில் நல்லா பிரட்டி கொடுக்கலாம். அப்போ தான் இது மசாலா நல்லா ஏறும். ஏற்கனவே மட்டனில் நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்ட பிறகு நம்ம நல்லா பிரட்டி கொடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டோம். இப்போ 2வது கிண்ணம் கூட நம்ம ஊற்றிடலாம். அதாவது நம்ம 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். கரெக்டாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 1/2 கேஜி அரிசி 1/2 கேஜி மட்டன் சேர்த்துருக்கேன். அதனால நான் டோட்டலாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்ட பிறகு இது ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டுடலாம் நம்ம.
நான் வந்து அரிசி ஊற வைக்கல, அப்படியே டைரெக்டாக தான் நான் வந்து அரிசி போடுறேன். நம்ம அரிசி ஊற வச்சுட்டு போட்டோம்னா எனக்கு வந்து குழஞ்ச மாதிரி வருது. அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன், டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். நம்ம வந்து உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்ட பிறகு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன். உப்பு வந்து கரைக்கிற மாதிரி இருக்கணும் பிரியாணியில், அப்போ தான் உப்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொச்சிடுச்சு. இந்த தண்ணி வந்து கொச்சி கம்மியாக ஆகணும், அதாவது அரிசி வந்து மேலே தெரியணும் நமக்கு. அந்த அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இந்த தண்ணி வந்து வற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு தம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நீங்கள் எதுக்கோ கொஞ்சம் சுடு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதில் வந்து அரிசி பொறுத்தது தான் நமக்கு வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைப்படும். அதனால் சுடு தண்ணி வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கூட குறையோ வந்து தண்ணி பிடிக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ண அதையே விட்டுடலாம். இது மேலே நான் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து தம் போடுவேன் வீட்டில். சிலர் வந்து அடுப்பு கறியெல்லாம் வச்சு தம் போடுவாங்க. எனக்கு வந்து அந்த வசதி இல்லை. ஸோ நான் வந்து சுடு தண்ணி வச்சு தம் போடுறேன். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிட்ட பிறகு நம்ம வந்து ரைஸ் பார்க்கலாம், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து இன்னும் சூடாக இருக்குது. இது வந்து சூடு ஆறின பிறகு நல்லா உதிரி உதிரியாக வரும் ரைஸு. இந்த ஆம்பூர் பிரியாணியை வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதில் வந்து ஃபெயிலுன்றதே இல்லை. என்னென்னா நீங்கள் வந்து அடிக்கடிக்கு அரிசி வந்து செக் பண்ணிக்கணும், குழிவாக போகக்கூடாது. நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து பாசுமதி ரைஸில் செய்கிறதுனா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கும் போதே நமக்கு வந்து வாயில் தண்ணி வருது பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது பக்ரீத் அன்னைக்கு தான் வீட்டில் செஞ்சுருந்தேன் இந்த பிரியாணி. ஸோ நீங்களும் இந்த சண்டே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.